ஹாய், ஹலோ நண்பா! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் தான் உங்கள் ராஜன் ப்ரோ. இன்றைக்கி நம்ம நேற்று சொல்லியிருந்தேன் சும்மா ரைடு போகலான்ட்டு. சும்மா பக்கத்தால் தான் இங்கே அழகுமலை கோயில் இருக்குது, முருகன் கோயில். சரி, காலையில் அங்கே வரைக்கும் போயிட்டு வரலாம். சும்மா ட்ரையல் பண்ணிட்டு வரலாம். அதாவது மவுண்ட் இல்லாமல், கேமரா எதுவுமே இல்லாமல், நம்ம மொபைல் மூலமாக மொபைல் இருக்கிற கேமரா மூலமாக எப்படி ஷூட் பண்ணலாம், சும்மா நான் எப்படின்னு பாட்டு வரலாம், ட்ரையல் பாட்டு வரலாம். ஓகே, நம்ம போகிறப்ப நிறைய பேசலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஓகே நண்பா, கரெக்டாக காலையில் 6 மணி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம போய்கிட்டே இருக்கலாம் முருகர் கோயிலுக்கு. இது நம்ம வீட்டிலேருந்து போகிற ரூட்டு. நல்லாயிருக்கும். தோப்பு, இந்த பக்கம்லாம் தோட்டமாக நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஓகே நண்பா, நம்ம மெயின் ரோட். ஓகே, பாதி தூரம் நம்ம வந்துவிட்டோம். பாதி தூரம் வந்தாச்சு. இதுலேருந்து நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்ட்ரைட் ரோடு தான். அங்கேருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட் ரோடு தான். 10 மணி நேரம் ட்ராவல் ஆகும். நான் அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்க முடியாது, அதனால தான் பாதியில் கட் பண்ணிட்டேன். ஓகே, இதுலேருந்து நம்ம அப்படியே போய்கிட்டே இருந்தோன்னா இதுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா பெருந்தலூர் ஸ்டாப் வரும். அது இதுக்கு அடுத்து கொஞ்சம் பெரிய ஸ்டாப்பு. எல்லாமே அவுட்ரு தாங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாமே அவுட்ரு தான். நல்லாயிருக்கும். ஏரியாலாம் சூப்பராக இருக்கும். காலையில் கிரவுண்டெலாம் வாக்கிங் பண்ணிகிட்ருக்கிறாங்க பாருங்கள். ரைட் சைடில் வாக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள். இங்கெல்லாம் விளையாடுவாங்க ப்ரோ. பசங்களாம் வந்து கிரிக்கெட் விளையாண்டுருப்பாங்க. ஓகே, காலையில் வண்டி எடுத்துகிட்டு இப்படி போனால் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லாமே எடிட்டிங்கில் தான் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா காற்று அந்தளவுக்கு அடிச்சு நண்பா. வண்டியில் போகிறப்ப செம்ம காற்று. காலையில் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கேட்கவே இல்லை நம்ம பேசினது. அதனால தான் எடிட்டிங்லேயே பண்ணிகிட்ருக்குறோம். மைக் இல்லை, அதுவும் இல்லாமல் மைக்கே இல்லை. மைக் இல்லாமல் நம்ம மொபைல் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கணும். கண்டிப்பாக வாங்க, திருப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வாங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். பழைய பஸ் வந்து ரொம்ப ஈஸி, பக்கம், ரொம்ப பக்கம். 47 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்குறோம். ஹை ஸ்பீட்லாம் போகல. ஓகே, பாதி தூரம் வந்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டாப்புக்கு அடுத்து நம்மளுக்கு பெட்ரோல் பங்க் கிடையாது. அதனால் இந்த இடத்துல பெட்ரோல் அடிச்சுக்கலாம். அவுட்டர்னால ஒரு பெட்ரோல் பங்க் இங்கே இருக்குது. இந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா பெருந்தொழுவு. இதுலேருந்து அந்த பங்க்லேருந்து ஒரு கிலோமீட்டர் கொஞ்சம் போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் வரும், பெருந்தொழுவு பஸ் ஸ்டாப். பஸ்ஸில் வந்தீங்கன்னா அங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. இது வந்து இங்கே இதுக்கு மேலே பெட்ரோல் பங்க் கிடையாது, அதனால் இங்கே பெட்ரோல் அடிச்சுக்கலாம். ஓகே, வாங்க பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். காலையில் 4-5 பேர் இருக்கிறாங்க. சரி, ஓகே, அடிச்சுட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, பெட்ரோல் போட்டாச்சு, கிளம்பலாம். இங்கேருந்து அப்படியே போகலாம். ஓகே, இதிலேருந்து நம்ம கொஞ்சம் தூரம் போனோன்னா 2 ரோடு கட் ஆகும். ஒரு ரைட்டு, ஒரு லெஃப்ட்டு. நம்ம ரைட்டில் போகணும். லெஃப்ட் ரோடு பார்த்திங்கன்னா அதுவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ரோடு. அந்த ரோடு பார்த்திங்கன்னா எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா காங்கேயம் ரோடு போகும். கரூர், காங்கேயம், திருச்சி அந்த ரோடு டச் ஆகிற ரோடு.
நம்ம இதுலேருந்து ரைட் போய்க்கலாம். அந்த ஸ்பீடு பிரேக் ஒன்று வரும். அந்த ஸ்பீடு பிரேக்கில் இருந்து ரைட்டில் நம்ம போகணும். லெஃப்டில் நான் சொன்ன ஏரியா போய்க்கலாம். லெஃப்ட்டில் போனோம்னா காங்கேயம் அந்த ரோடு ஓகேங்களா. நம்ம இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் நேராக அழகுமலை தான், வேறு எங்கேயுமே நம்ம திரும்ப வேண்டியதில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லாவே இருக்குது. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வீடியோ போடுறது எடுக்கிறது. நம்ம யாரோட இதையும் காப்பி அடிக்க வேணாம். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுகிறேன், என்னோடய ஸ்லாங்லேயே நான் பேசுகிறேன். மற்ற யூடியூபர்லாம் நான் காப்பி அடிக்க விரும்பலை. காப்பி அடிக்கலாம், அதுக்காக அவங்களோட டைரெக்டாக அப்படியே அவங்கள மாதிரியே பேசுகிறது அந்த மாதிரிலாம் எனக்கு வேணாம். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசணும். ஓகே, அது யாரும் இல்லை, என்னோடய பொண்ணு தான் சைடில் கத்திகிட்டு இருக்குது. சவுண்டு கேட்டுச்சானது இல்லை, சேட்டை ரொம்ப சேட்டை. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறப்ப வீட்டுக்குள்ளே வந்து கொடுத்துருக்கேன். இவ்வளோ நேரம் காரில் உட்காந்து கொடுத்தேன், அந்த டிஸ்டர்ப் இல்லை. இப்போ என் பொண்ணு சவுண்ட் விட்டுருக்கேன். இந்த 4 ரோடு இதுக்கு முன்னாடி ஒரு 4 ரோடு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுலேயும் நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணால் நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அதே மாதிரி காங்கேய ரோடு அந்த ரோடு போய்க்கலாம். அப்படியே ரைட்டில் கட் பண்ணால் திருப்பூர் போகிற ரோடு அப்படி இந்த ரோட்லேயும் போய்க்கலாம். சரி, இப்போ நம்ம இது டயர்டாக போய்கிட்டே இருக்கலாம். ஓகே வாங்க போகலாம். இதுலேருந்து நம்ம லெஃப்ட் கட் பண்ணணும். லெஃப்ட் கட் பண்ணி இதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். போனோன்னா கோயில் வாசல் வரும். மலைக்கு கீழே கோயில் வாசல் வரும். சைடில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கோயில் அழகுமலை முருகன். சூரியன் உதிக்கவே இல்லை பாருங்கள், சூரியன் உதிக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஜல்லிக்கட்டு நடக்கும் நண்பா. இதில் இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்கும். சொல்லியிருந்தோம்ல அழகுமலை ஜல்லிக்கட்டு, அது இங்கே தான் நடக்கும். பார்த்திங்களா கோயில் அழகுமலை வந்தாச்சு. ஓகே பாருங்க, ஆலமரம்லாம் இந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அவுட்டரில் மட்டும்தான் ஆலமரம், அரசமரம். சிட்டிக்குள்ளலாம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. காலையிலலாம் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஊர் மக்கள் எல்லாமே தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. பக்கத்தில் போயிட்டு ஓகே, செம்மையாக இருக்குது ஏரியா. சூரியன் இப்போ தான் உதிச்சு வராரு, சூரிய பகவான். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது ஏரியா. ஓகே, வந்தாச்சு பக்கம் வந்தாச்சு. இந்த இடத்துலேருந்து லெஃப்ட் கட் பண்ணால் கோயில் பார்த்துக்கோங்க. நம்ம போயிட்டு ரிட்டன் வரப்போ நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன். கொஞ்சம் அங்கே அந்த ஏரியா வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வரப்போ நம்ம காமிக்கலாம். அங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டு, ஏன்னா வந்ததுக்கு சாமி கும்பிட போகக்கூடாது, அதனால் உள்ளே அங்கே போக முடியாது. அதனால் இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, இங்கே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? சரி வாங்க போகலாம். ஓகே நண்பா, நம்ம விநாயகர் கோயிலேருந்து கிளம்பலாம். இங்கேருந்து திரும்ப ரிட்டன் நம்ம அழகுமலை என்ட்ரன்ஸ்க்கு போகலாம். இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா, அதிலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரோடு போனால் வலுப்புரம்மன் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் போகும். அங்கே போகிறதுனால நீங்கள் போயிட்டு வரலாம். அந்த கோயிலுக்கு நான் அதிகமாக போனதில்லை, ஒரே இடத்துல தான் போயிருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு. ஹாய் நண்பா, எப்படி இருக்கிறீங்க? பார்த்தீங்களா, நம்ம இன்றைக்கி வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி இங்கே அழகுமலை டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைமு. என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, என்ன பேசுகிறது தெரியல. ஏன்னா நான் கூச்சமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம வெளில நான் பேசினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதனால் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம நிறைய ஏரியாவுக்கு போகலாம். ஏன்னா லாக்டவுனால் இங்கே பக்கத்தில் தான் வர முடிஞ்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் தான், 1/4 மணி நேரம். நீங்கள் பஸ் ஏறினீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அவ்வளோதான். திருப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, அழகுமலை முருகரை தரிசனம் பண்ணிட்டு போங்க. பின்னாடி தான் தெரியாது பாருங்கள் மலை, அங்கே தான் நம்ம முருகர் இருக்கிறாரு. ரொம்பவே பிடிச்ச கடவுள் அவர். ஓகே நண்பா, நம்ம இனிமேல் திரும்ப வீட்டுக்கு கிளம்பலாம். இதே மாதிரி நிறைய வீடியோ பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், அடுத்தது போக பழகிக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஓகே நண்பா, வீட்டுக்கு போகலாமா? வாங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் நான் வேறு வீடியோ பண்ண முடிஞ்சால் பண்ணுறேன். போகிற வழியில் ஏதாச்சும் லொக்கேஷன் தான் நான் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க. இன்னும் வீடியோ முடிக்கலை, இடையில இன்னும் எவ்வளோ இடம் இருக்குன்னு தெரியல. சும்மா இடையில எடுத்து நிப்பாடி பேச முடிஞ்சால் பேசுகிறேன். இந்த இடத்துல கோயில் இன்னும் பேசணுங்கிறக்கா நான் இப்போ பேசுகிறேன். இப்போ யாருமே இல்லை அதிகமாக. இங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க பாருங்கள், ஃப்ரீயாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருமே இருக்க மாட்டாங்க. என்னோடய வண்டி நிற்கிது, வண்டி ஹெல்மெட் எல்லாம் இங்கே தான் இருக்குது. வண்டி நிற்கிது. சுற்றி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நான் மட்டும் தான் நிற்கிறேன்.
அங்கே ஒரே ஒரு மாடு நிற்கிது, தெரியுதுங்களா? ஒரு மாடு நிற்கிது. ஓகே, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தைரியமாக பேசுகிறேன். ஆள் இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் நம்ம பேசி கற்றுக்கலாம். ஒரு யூடியூபராக இருந்துட்டு நம்ம யூடியூப்பில் வந்தாச்சு, நம்ம அப்படி பண்ணுறோன்னா கண்டிப்பாக கூச்சப்படக்கூடாது, நம்ம தைரியமாக பேசணும். இந்தளவுக்கு பேசுகிறதே பெரிய விஷயம். ஓகே நண்பா, வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஓகே, நல்லா இருந்திருக்கு எனக்கு இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லாக்டவுன் முடிஞ்சு வேறு எங்கேயாச்சும் நம்ம போகிறப்ப நல்லா சூப்பராக பண்ணலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், அதனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கே தெரியல. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. நான் கண்டிப்பாக நல்ல வீடியோ பண்ணுறேன். ஏதாச்சும் தவறு இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கலாம். வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொன்று சொல்லிக்கிறேன், திருப்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயில் போய் விசிட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்பவே நல்ல சூப்பராக இருக்கும். அழகுமலை முருகன் கோயிலுங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். யாருக்குமே தெரியாது, திருப்பூர் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திருப்பூரில் உள்ளவங்க தெரியாதால இருக்க மாட்டாங்க. திடீர்னு புதுசாக திருப்பூர் வருவாங்க, கண்டிப்பாக அந்த மாதிரி முருகன் கோயிலுக்கு போகணுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும். பொங்கல் முடிஞ்சு ஜல்லிக்கட்டு நடக்கும், அழகுமலை ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனல் அடுத்த அந்த பொங்கலுக்குள்ளே நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஜல்லிக்கட்டில் வீடியோ பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு நீங்கள் தான் உதவணும், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் தான். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்த நல்ல வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, வேறு என்ன, அவ்வளோதான், அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். Okay friends, all subscribers, tata, bye bye.